சகரியா 3:1 அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. சகரியா தீர்க்கதரிசி கண்ட காட்சியில யோசுவா கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நிற்கிறாரு. சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய யோசுவாவின் வலது பக்கத்தில் நின்றான். அப்படின்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தரோடு உறவாடி அவர் பிரசன்னத்துல வாழ்ற அதே நேரத்துல நம்ம பக்கத்துல சாத்தானும் நமக்கு விரோதமா செயல்படும்படி நின்று கொண்டிருப்பான் என்பதை நம்மளோட ஆவியில எளிமையா புரிந்து கொள்ளலாம். 1 நாளாகமம் 21:1 சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுறதுக்கு தாவீதை ஏவி விட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சாத்தானின் ஏவுதலுக்கு தாவீது கூட செவி சாய்க்கிறாரு. ஆனா தூண்டி விட்டது சாத்தான் அப்படிங்கிற உணர்வு கூட இல்லாம அங்க தாவீது செயல்படுறத நம்ம பார்க்கிறோம். அதனால தான் அங்க யோவாப் அப்படிங்கிற படை தளபதி தாவீதின் செயல்பாட்டை தவிர்க்க நினைச்சு கூட தாவீது தன்னோட எண்ணத்துல இருந்து வெளியே வரவே இல்லை. அதுல அவர் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, ஜனங்களை எண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுல. அதே மாதிரி இன்னொரு டைம் மிகாயா தீர்க்கதரிசி அவர் ஒரு காட்சியை பார்க்குறாரு. அந்த காட்சியில கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரம சேனையெல்லாம் அவர் வலது பக்கத்துலயும் இடது பக்கத்துலயும் நிக்கிறதையும் அவர் பார்க்குறாரு. அப்போ ஒரு ஆவி புறப்பட்டு கர்த்தருக்கு முன்னாடி நின்னுச்சாமா. நான் தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அது சொல்லுச்சு. மிகாயா தீர்க்கதரிசி தவிர மற்ற தீர்க்கதரிசிகள் எல்லாருமே பொய் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அவங்க எல்லாரும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் தான். ஆனா தற்போது அவங்கள இயக்கிட்டு இருக்கிறது பொய்யின் ஆவிங்கிற உணர்வு இல்லாம இருந்தாங்க. அது போலவே இன்னைக்கு கூட சாத்தான் எந்த மனுஷரையும் விழச் செய்வதிலும் அல்லது அவங்களுக்கு விரோதமா செயல்படுறதுலயும் அவன் டயர்டாகவே இல்லை. தொடர்ந்து அவனோட வேலையை அவன் பண்ணிட்டே தான் இருக்கான். ஆதி மனுஷங்க ஆதாம் ஏவாள் தொடங்கி புதிய ஏற்பாட்டுல நமக்காக ஜீவன் தந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரைக்கும் ஒருத்தரை கூட அவன் விட்டு வைக்கவே இல்லை. பேதுரு மூலமாக இயேசுவின் மரணத்தை தடுத்து நிறுத்தி எப்படியாவது சாத்தான் தன்னோட அழிவை தடுக்க பார்க்கிறான். ஆனா அந்த இடத்துல சாத்தான் தோத்து போறா. உலக ரட்சகர் இயேசுவிடம் சென்று சாத்தான் தன்னை வணங்கும்படி கூறி வனாந்திரத்தில் இயேசுவையே வஞ்சிக்க பார்த்தவன் நம்ம மட்டும் விட்டு விடுவானா? கண்டிப்பா அவன் ஒவ்வொருத்தர்கிட்டையும் போராடிட்டே தான் இருப்பான். சாத்தான் தான் தோற்று போனவன் அப்படிங்கிறது அது நல்லா அவனுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சாலும் கூட மனுஷங்களுக்கு விரோதமா செயல்படுறத அவன் நிறுத்தி வைக்கவே மாட்டான். ஆனா குட் நியூஸ் என்னன்னா, ஒரு பக்கம் நம்மளை விரோதிக்கிறதுக்காக சாத்தான் நின்றுட்டே இருந்தாலும் மறுபக்கத்துல நம்மை பாதுகாக்க ஆண்டவரும் நின்றுட்டு இருக்கிறாரு.